श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்தபாய். இன்றைய தினம் திருப்பாவையினுடைய பாசுரம் 7 மற்றும் 8 இந்த 2 பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல 5 மற்றும் 6ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 பாசுரங்களை பார்த்து முடிச்சோம். என்னென்ன பாசுரங்கள்? மாயனை மண்ணுன்னு சொல்லக்கூடிய பாசுரம், அதை தொடர்ந்து புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பாசுரங்களை நாம பார்த்து முடிச்சோம். அதன் மூலமா ஆண்டாள் சொல்ல வரக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அன்பு தோழியை எழுப்புறா, நீ உடனே எழுந்துரு. இந்த பறவைகள்லாம் அதிகாலையில எழுந்து அந்த பறவைகள் கத்தக்கூடிய அந்த ஒலி இன்னும் உன்னுடைய காதல விழலையா? அதே மாதிரி கருட பகவானை வாகனமாக கொண்ட எம்பிரானை கோவில்ல இந்த வெள்ளை நிற சங்குகள் எழுப்பக்கூடிய அந்த ஓசை உன் காதில் விழவில்லையா? அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தோழியை எழுப்புறா. முனிவர்கள்லாம் எழுந்து என்ன பண்றா? ஹரி ஹரி ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த நாமாவை அவ உச்சாரணம் பண்ணிட்டு இருக்காளே. அப்படி அவளால் அழைக்கக்கூடிய அந்த ஹரிநாமம் உன்னுடைய காதல்ல எட்டவில்லையா? நீ உடனே எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த தோழியை, ரொம்ப பிரியமான தோழி, அவளை எழுப்பின்னு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய தாத்பரியம் அமைஞ்சிருந்தது பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் பாசுரம் நம்பர் 7 மற்றும் 8 அந்த 2 பாசுரங்கள் என்னென்ன, அதை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத விளக்கமோட நம்ம முதல்ல அதை சொல்லி அபியாசம் பண்ணலாம். குழந்தைகள் அதை சொல்லுவா, மற்றவாளா மியூட்ரல் இருந்துட்டே சொல்லலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின ஏச்சரவம் கேட்டிலையோ? பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் தலகளப்பக்கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த பயிரரவம் கேட்டிலையோ? நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசமுடையாய் இரவேலூர் எம்பாவாய் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ? பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் தலகளப்பக்கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால்
ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் ஈசிகி சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ தேய்ப்பெண்ணே ஆசும் பிறப்பும் அலகளப்பக்கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு நீவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்று நாம் சேவித்தால் ஆஹாவென்று ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு நீவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம்
வாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை இன்று நாம் சேவித்தால் என்றாராய்ந்து உடையலூர் எம்பாவாய் ஈழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு நெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் ஊதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் வாடிப்பறை கொண்டு ஆவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை இன்று நாம் சேவித்தார் ஆவா என்றாராய்ந்து உடையலூர் எம்பாவாய் பாருங்கோ தன்னுடைய அன்பு தோழி பிரியமான தோழி அவளை அந்த பாவை நோன்பு அப்படிங்கிற எம்பெருமானை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய எம்பெருமானை பாடக்கூடிய அந்த பாவை நோன்பில் தனது தோழியும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இல்லையா? ஆண்டாளுடைய கான்செப்ட் என்ன? கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஒரு விஷயமானது தனக்கு மாத்திரம் கிடைச்சா போதாது, தன்னை சார்ந்த அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற வசத்தியான ஒரு எண்ணம். அப்படி தன்னுடைய தோழி என்ன பண்ற, அவ தூங்கின்னு இருக்கா. அம்மா நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே, தயவு செய்து எழுந்து வந்துரு இல்லையா? இப்போ நாம எல்லாரும் அந்த பாவை நோன்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும், பண்ணணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும், உடனடியா எழுந்து வரணும். எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் போன பாசல கேட்டுட்டே வரா. தேவர்களும் முனிவர்களும் என்ன பண்றா, ஹரியென்ற பேரறவும் ஹரி ஹரீர் ஹரீர் ஹரின்னு சொல்லிட்டு இருக்காளே, அந்த ஓசையானது உன் காதில் விழவில்லையா சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பாசுரத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்கா, அறிவில்லாதவளேன்னு சொல்றா. இந்த ஆணைச்சாத்தன்னு ஒரு வலியன் குருவி, ஆணைச்சாத்தன் என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான வலியன் குருவி, அது என்ன பண்றது, சத்தம் போடுறது, கீச்சிடும் குரல். நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் இல்லையா, கீசு கீசுங்கிற ஒரு ஓசையோட அந்த ஆணைச்சாத்தன் என்று அழைக்கக்கூடிய வலியன் குருவிகள் சத்தமிடுகின்றன. அந்த சத்தம் காது கீசு கீசுன்னு அர்த்தம், கிருஷ்ணனை கிச்சா கிச்சான்னு கூப்பிடாம கிச்சா கிச்சான்னு கீசு கீசுன்னு அழைக்கிறதா. அப்படி அவைகள் என்ன பண்ணுது, தங்களுடைய துணையுடன் பேசும் ஒளி. ரெண்டு பறவைகள், இணைபெரியாத பறவைகள் ஒன்றோடு பேசிக்கிறது. அப்படி ஒன்றோடு பேசக்கூடிய அந்த ஒளி உனக்கு கேட்கவில்லையா? இது மாத்திரமல்ல, இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவளுடைய கூந்தல் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்டதுனாக்கா மிகுந்த வாசனை மிக்கதா. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவளுடைய கூந்தலானது வாசனருங்குழல் ஆட்சியர். அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவளுடைய கூந்தல் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்டதுனாக்கா மிகவும் வாசனை, நறுங்குழலாம்.
அவ என்ன பண்றா? காத்தால எழுந்து இந்த மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோன்னு சொல்றா. அவ என்ன ஆயர்பாடு இல்லையா? அவளுடைய பிரதானமான கர்மா என்ன எனக்கா? அந்த கோ சம்ரட்சணம் பண்றது, அந்த கோக்களிடமிருந்து பெறக்கூடிய பால், அந்த பாலை தயிரா மாத்துறது, அந்த தயிர்ல இருந்து நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணெயை எடுக்கிறது. பேர்பட்ட விஷயம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அந்த தயிரை மத்துனால அப்படி கடையிறதுன்னு சொல்லுவா இல்லையா? அப்படி மத்து கொண்டு தயிர் கடையும் அந்த ஓசையானது அவளால் எழுப்பப்படுறதேமா, அது உன்னுடைய காதல விழலையா? அது மாத்திரமல்ல, காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து அவ அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆபரணம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். அந்த ஆயர் குலத்து பெண்கள்லாம் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு ஒரு இணைந்த ஒரு ஒளி, அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு அவ கழுத்துல அணியக்கூடிய ஒரு வகையான ஆபரணம். நம்ம சொல்ற திருமாங்கல்யம் சொல்றோம் இல்லையா? அந்த திருமாங்கல்யம் அவ எப்படி அணிஞ்சிட்டு இருப்பான்னாக்கா அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லுவா, அதுக்கு பேர். அப்பேற்பட்ட ஆபரண விசேஷனம். அந்த ஆபரணங்களை அணிஞ்சிண்டு தன்னுடைய கழுத்துல அந்த மத்தினால அவ என்ன பண்றானாக்கா எழுப்பக்கூடிய ஓசை, அந்த அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் இவ கையால மத்தால அந்த தயிரை கடையும் பொழுது அது ஒன்றோடு ஒன்று உரசுகிறதா. அப்படி ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய அந்த ஓசை ஒளி, தன் மூலமாகவும் ஒளி எழுப்பப்படுறதுமா. அவ மத்தால அந்த தயிரை கடையும் பொழுதும் ஒரு விதமான சத்தம் ஏற்படுறது, அவ அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள்லாம் ஒரு விதமான சப்தத்தை எழுப்புறது. அதுவுமா உன் காதல விழல? அப்பேற்பட்ட உன்னுடைய அப்படி என்ன சொல்றா பாருங்க. நீ நீ என்னன்னு சொன்னா தெரியுமா? நம்ம இந்த பாவை நோம்புலாம் பண்ணணும் அப்படிங்கிற பேசும் பொழுது நானே அதுக்கு தலைமை ஏற்று எல்லாரையும் அழைச்சின்னு போறேன்னு சொன்ன பெண் நீ. ஆனா உன்னை தவிர எல்லாரும் வந்துட்டா, எல்லாரும் உன்னா இருந்து போலாம், அதுக்கு நானே தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொன்ன பெண் நீ. நீ இன்னும் வரல இல்லையா? நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொல்றா. நாயகன்னா யார்? அதாவது லீடர். இது எல்லா பெண்களுக்கும் நான் லீடரா இருந்துட்டு தலைமை பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துண்டு உங்க எல்லாரையும் நான் அந்த பாவை நோம்புக்கு அழைச்சின்னு போறேன். காத்தால போய் குளிக்கலாம், விடியற் காலையில நீராடி எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் பாடலாம்னு சொல்லிட்டு இப்படி நீ தூங்கிட்டு இருக்கியே, நியாயமா? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, நீ என்ன பண்ண? எல்லாரையும் தலைமையேற்று அழிச்சுன்னு போறதா சொன்ன. ஏ பெண்ணே, நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது அப்படிங்கிற விஷயத்தை பாடவே ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த ஓசை கூட உன்னுடைய காதல விழவில்லையா? அப்படி கேட்டும் நீ என்ன பண்ற? தூங்கின்னு இருக்க அப்படின்னாக்கா அதனுடைய மர்மம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, தேசமுடையாய், பிரகாசமான முகத்தை கொண்டவளே, நாம கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ. ஏற்கனவே நாங்கெல்லாம் கேசவா கேசவான்னு பாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேசவன்ற நாமம் அப்படிங்கிறது ரொம்ப உசத்தியான நாமம். அந்த கேசவன்னு நம்ம வாயால சொன்னாக்கா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். அப்பேற்பட்ட தன்மை வாழ்ந்தது. யாராச்சும் கேசவான்னு சொன்னா போறோம், அவளுக்கு இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டமானது தீனில் தூசாகும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட உசத்தியான நாமா அந்த கேசவா அப்படிங்கிற அவனை, நாராயணனான அந்த கேசவனை புகழ்ந்து நாங்க பாடிட்டு இருக்கோமே, அது உன் காதல கேட்டும் நீ உறங்கின்று இருக்காயே, எழுந்து வா. எப்படி சொல்றா? தேசமுடையாய், பிரகாசமான முகத்தை கொண்டவளே, நீ என்ன பண்ணு? திறவேலோர் எம்பாவாய், உன்னுடைய வீட்டு கதவை திற. தூங்காதமா, தூங்கினதெல்லாம் போரும். நீ எப்பேற்பட்டவள்? எங்க எல்லாருக்கும் தலைமை அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏத்துன்னு நடத்துறேன்னு சொன்ன பெண் நீ. பறவைகள்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஆயர் குலத்து பெண்கள்லாம் மத்துனால தயிரை ஓசப்படுத்த ஆரம்பிச்சுட்டா, தயிர் அந்த கடைய ஆரம்பிச்சுட்டா. அப்பேற்பட்ட அவளது அந்த அச்சித்தாளி ஆமத்தாளு சொல்லக்கூடிய அந்த ஆபரணம் எல்லாம் இணைந்து அது ஒரு விதமான ஒளியை எழுப்பின் இருக்கு. நாங்கெல்லாம் சேர்ந்து நாராயணா கேசவனை புகழ்ந்து பாடுறது அப்படிங்கிறது இது எல்லாம் உன் காதல விழலையா? அதனால பிரகாசமான முகத்தை கொண்டவளே, தேசமுடையாய், திறவேலூர் எம்பாவாய், உன்னுடைய வாசற் கதவை திற அப்படிங்கிற மாதிரி அந்த தோழி எழுப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு. கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின வேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே,
நீ என்ன அப்பேற்பட்ட தூக்கத்தை தூங்குறியே இல்லையா? அதனால தயவு செய்து வா, எழுந்து வா. அது மாத்திரமல்ல, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ. அவ அந்த மத்தினால ஓசைப்படுத்தும் போது அவளுடைய ஆபரணம்லாம் கலந்து ஒரு விதமான ஓசை எடுப்பது. நாயக பெண் பிள்ளாய், நீதானமா லீடர், எங்களுக்கெல்லாம் தலைவி நீதான. அப்பேற்பட்ட நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ. அந்த நாராயணனுடைய திருநாமாக்களை, அவன் எவ்வளவு எடுத்த அவதாரங்களை பற்றி நாம பாடவும் நாங்க பாட ஆரம்பிச்சிட்டோம். அதையும் நீ கேட்டுட்டே இருக்கே, அதுவும் உன் காதல விழலையா? தேசமுடையாய் பிரகாசமான முகத்தை கொண்டவளே, திரவேலூர் எம்பாவாய் உன் வாசற் கதவை திற அப்படிங்கிற மாதிரி பொருளுடைய இந்த 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின வேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் அப்படிங்கிறது 7வது பாசுரம் திருப்பாவலோட. அடுத்து நான் பார்க்க போறது 8வது பாசுரம். அது என்ன பாசுரம் பாருங்க. கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூகுவான் வந்து நின்றோம் கூதுகளவுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்றாராய் தருளேலோர் எம்பாவாய். பாருங்கோ, அந்த தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனுமான கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா? அந்த கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நமக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி அலறிண்டு சத்தம் போட்டுண்டு நமக்கு உடனே அருள் தருவான். அதனால பெண்ணே உடனே கிளம்புங்கிறா. என்ன சொல்றா? கீழ்வானம் வெள்ள நெருமை சிறு வீடு. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே சொந்தமாக கொண்டவளே, அழகு சிலையே, அவளை வர்ணிக்கிறா. இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, அங்க ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அந்த பெண்ணை ரொம்ப சாமர்த்தியமா தட்டி கொடுத்து இல்லையா? நம்ம கூட ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஏதானா காரியம் நடக்கணும்னாக்கா என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம் இல்லையா? கண்ணா, மணியே, முத்தே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அப்படியே கொஞ்ச மாட்டோமா? ஏன்னா அப்படியாச்சும் அந்த வேலையை அது பண்ணிடாதா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த தோழியவ அழகு சிலையே இல்லையா? மகிழ்ச்சியை மட்டுமே சொந்தமாக கொண்டவளே. இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது வெளுத்திருக்கு. என்ன அர்த்தம்? கிழக்கு திசை வெளுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதயமாயிடுத்துன்னு அர்த்தம். பார்த்தால சூரிய உதயம் வந்தா என்ன ஆகும்? மெல்ல மெல்ல அந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது வெளுக்க ஆரம்பிக்கும், வெண்மை நிறத்தை அடையும். இந்த எருமைகள்லாம் இருக்கு இல்லையா? அயர் குலத்துல அயர்பாடியில் நிறைய பசுக்களும் இருக்கு, எருமைகளும் இருக்கு. எருமைகளே மேய்ச்சலுக்கு போயிடுத்து. என்ன அர்த்தம்? பொதுவா மாடுகளை விட எருமைகள் ரொம்ப சோம்பேறி. எல்லாரும் சொல்லுவா, திட்டும் போது கூட எருமை மாடு மாதிரி இப்படி ரொம்ப சோம்பேறியா இருக்கேன்னுவா. இப்ப என்ன அர்த்தம்? எருமைகளே என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கா மேய்ச்சலுக்கு போயிடுத்தான். பார்த்தால என்ன ஆறுது? கிழக்கு வெளுத்து எருமைகள்லாம் மேய்ச்சலுக்கே போயாச்சு. அந்த புல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த மைதானத்துல நின்றுட்டு இருக்கு எல்லாமே. அதுவே அவ்வளவு ரொம்ப குயிக்கா போய் அந்த மேய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கே போயிட்டு எல்லா பெண்களும் என்ன பண்ணா? நீராடுவதற்காக அவளும் வந்துட்டா இல்லையா? அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? வந்தவா உடனே குளிக்க போலாம், உடனே குளிக்க போலான்னு என்ன அவசரப்படுத்திட்டே இருக்கா இல்லையா? ரொம்ப நாள் ஆடுது இல்லையா வந்து. ஆனாலும் நான் என்ன பண்றேன்? அவளெல்லாம் தடுத்து நீ வந்தாதான் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ற? உனக்காக அவளை தடுத்து நிறுத்திட்டு உன்னை என்ன பண்றோம்? கூவி கூவி அழைச்சுட்டு இருக்கோமா இல்லையா? கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். பாருங்க, மேய்வான்னா மேய்ச்சலுக்கு போகக்கூடிய மிருகங்கள், பரந்தனகான் பறவைகள், எல்லா பறவைகளும் அதுவும் பறந்து செல்ல ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய இரையை தேடி. மிக்குள்ள பிள்ளைகள் மீதி பேர்லாம் என் கூட இருந்துட்டு இருக்கா. அவளும் உடனே போலாம், நீராடலாம், என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. சீக்கிரமா போலாம், சீக்கிரம் அவசரப்படுத்திட்டு இருக்கா. ஆனா நான் என்ன பண்றேன்? உனக்காக அவ எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு
உன்னை கூவி கூவி கூட்டு இருக்கு இல்லையா? மேய்வான் பரந்தனகான் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அவளெல்லாம் நான் தடுத்து நிறுத்தின்னு இருக்கேன், போகாதீங்க இருங்கோ. ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை இப்படி சத்தம் போட்டு கூட்டு இருக்குமே, இது உன் காதல வேலையா? கோதுகலமுடைய பாவாய் இல்லையா, அழகு சிலையே, அவளை வர்ணிக்கிறா. அழகானவளே எழுந்திராய், தயவு செய்து எழுந்து வாமா இல்லையா. கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவன் என்ன பண்றான், குதிரை வடிவத்தில் வந்த போது அதனுடைய வாயை பிளந்தான். யாரு? கண்ணன். அது மாத்திரமல்ல, கம்சனால நிறைய பேர் அனுப்ப வைக்கப்பட்டா எப்படியாவது கண்ணனை வீழ்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா. முஷ்டிகன் ஒத்தன் இல்லையா. அதே மாதிரி முஷ்டிகா சானூர மல்லர்கள் சொல்லுவா. அப்படி அந்த முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை என்ன பண்றான், வென்றுட்டான். யாரு? கண்ணன். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அந்த தேவாதி தேவனமான கிருஷ்ணனை நாம் வணங்கணும். அப்படி வணங்கினால் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் ஆஹா என்று ஆராய்ந்து அலறிக்கொண்டு நமக்கு அருள் வருவான். அப்படி அவனது அருளை நாம் பெற வேண்டும்னாக்கா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியேமா, எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி அந்த தோழிய அழைக்கிறான். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். மேய்வான்னா மேய்ச்சலுக்கு போகக்கூடிய விலங்குகள், பரந்தனகான்னா பறவைகள், இறை தேடி செல்லக்கூடிய பறவைகள். அவெல்லாம் போயாச்சு. மிக்குள்ள பிள்ளைகள் என் கூட இந்த பாவை நோம்புக்காக கிளம்பி வந்திருக்கா இல்லையா, அவளெல்லாம் என்ன பண்றேன் நானு, போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை அழிச்சுட்டு தான் போகணும், நீ இல்லாம போகக்கூடாது, நீ தான் எங்களுக்கு தலைவியா இருக்கன்னு சொன்னியே, அப்பேற்பட்ட உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும்? அதனால கூவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் இல்லையா. மகிழ்ச்சியை மட்டுமே சொந்தமாக கொண்டவளே, அழகு சிலையே, தயவு செய்து எழுந்து வா. நம்ம போய் என்ன பண்ண போறோம், அந்த கேசி என்கிற அரக்கனை கொன்றவனுமான, முஷ்டிகன் உள்ளிட்ட மல்லர்களை கொன்றவனுமான அந்த தேவாதி தேவன் இருக்கா இல்லையா, எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த தேவாதி தேவனுமான ஸ்ரீகிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நமக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி அலறிண்டு உடனே இல்லையா நமக்கு அருள் தருவான். அப்படி அவன் அருள் தருவதற்காக அவனே காத்துட்டு இருக்காமா, தயவு செய்து எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி அலறிக்கொண்டு நமக்கு அருள் செய்யக்கூடிய எம்பெருமான் காத்துட்டு இருக்கான். பெண்ணே உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த 8வது பாசுரம் அமைஞ்சிருக்கு. என்ன பாசுரம்? கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்றாராய்ந்தருளேலூர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த 8வது பாசுரம். இப்படியாக நாம என்ன பண்ணிருக்கோம், 8 பாசுரங்கள் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு 9 மற்றும் 10 அந்த பாசுரங்களை பார்த்து முடிச்சுட்டு இந்த 10 பாடல்கள், அதே மாதிரி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டாள் துதியில இருக்கக்கூடிய 3 பாடல்கள், அந்த பாடல்களை நம்ம நன்னா திடப்படுத்திண்டு அந்த 3 இந்த அடுத்த வார வியாழக்கிழமை நடத்தக்கூடிய 2 பாசுரங்கள் 9 மற்றும் 10 இதை நன்னா திடப்படுத்திண்டு அப்புறமா மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாடல்களை நாம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம என்ன ஒரு உத்தேசம் எடுத்துட்டு இருக்கோம்னாக்கா, நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அந்த விஷயத்தை நல்லா பூர்த்தியா நம்மளால சொல்லவும் தெரியணும், அதோட அர்த்தமும் புரியணும். அப்படிதான் நம்முடைய பயணமானது இருந்துட்டு இருக்கு. இதுவரை நம்ம பார்த்துன்னு வரக்கூடிய கராவலம்ப ஸ்தோத்திரமாகட்டும், அன்னபூர்ணா ஸ்தோத்திரமாகட்டும், எல்லாருமே நன்னாவும் நம்மளால உச்சாரணம் பண்ணி சொல்ல முடியும். அதே நேரத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம கூடவே பார்த்துட்டே வந்தோம்னாக்கா நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதே மாதிரி வரக்கூடிய வியாழன் அன்று 9 மற்றும் 10வது பாசுரம் முடிச்சுட்டு இந்த 10 இந்த பாடல்களை தரவா நன்னா நம்ம எல்லாராலையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறமா அடுத்து இருக்கக்கூடிய மேற்கொண்டு பாடல்களை நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம எடுத்துட்டு இருக்கோம் தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாசன். தன்யவாதா.